மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமணனின் மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரமண அனுபவம் 17 பார்க்க போகின்றோம். இது ரமண ஞானபோதம் 3ஆம் பாகத்தில் 117வது பாடல். தேக்குரு மெய்ஞான சிவானந்த வாழ்க்கையிலே ஊக்கமுற என்னை ஒடுக்கினான், ஆக்கமுறு வாக்கு தித்திக்க வளம்பட நன்கு உள் உணர்வை தாக்கிற்று அனுபூதிதான். முருகனார் தன்னுடைய அனுபூதிகளை எல்லாம் சொல்கின்றார். தான் அடைந்த ஆன்மீக அனுபவங்களை எல்லாம் சொல்கின்றார். அது அனுபவ விளக்கம்ங்கிற தலைப்பில் 4 பாகமாக இருக்குது. மொத்தம் ஒரு 8000 பாட்டு இருக்கும். இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்காகத்தான் பகவான் முருகனாரை எழுத வைத்திருக்கிறார். நிறைய அனுபவங்கள் அவரை கொடுத்ததும் நமக்காகத்தான். இந்த அனுபவங்கள்லாம் இயற்கையாக ஏற்படக்கூடியது. எல்லோரும் இதை படித்து முருகனாருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நீங்களும் அனுபவியுங்கள் அப்படின்னு. அதில் முருகனாருக்கு பலவிதமான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த அனுபவங்கள் எல்லாமே ஏன் இவ்வளோ அனுபவங்கள் அப்படின்னா, மக்கள் பலவிதமாக இருப்பாங்க. அவங்கவுங்க டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறத விட அவங்களுடைய தன்மைக்கு ஏற்றாற்போல் மாற்றங்கள் இருக்கும். அந்த மாற்றத்தை குறிக்கும் வகையில் இவரும் பாடல்களை உருவாக்கியிருக்கிறார். இந்த பாட்டை பார்க்கலாம். தேக்குரு மெய்ஞான சிவானந்த வாழ்க்கை. சிவானந்த வாழ்க்கை என்பது ரமண ஞான வாழ்க்கை, ரமணனோட தான் வாழ்ந்த வாழ்க்கை. அது உண்மை ஞானத்தை காட்டுகிறது. பகவானுடைய ஞானம் உண்மையான ஞானம். நேத்தின்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டது. கோயில் போகிறது, குளம் போகிறது, ஊராக போய் புண்ணிய யாத்திரைகள் போகிறது, இப்படி பார்த்துட்டே வந்தால் ஒன்று ஒன்றா வேண்டாம், இதில் நிம்மதி இல்லை, அதில் நிம்மதி இல்லை, வெளி உலகம் பார்க்க நிம்மதிங்கிறது ஒன்றுமே இல்லை. தென் ரிலேஷன்ஸு, இப்படி எதை எடுத்தாலும் மனசு அனாவசியமாக கெட்டு போகக்கூடிய சூழல். அதனால் என்ன பண்ணுறாரு, பகவானோடு இருக்கும்போது தான் உண்மையான ஞானம் ஏற்படுகிறது. அந்த உண்மையான ஞானத்தை உள்ளுக்குள் தேக்கிக்கொள். வெளி உலகத்திலிருந்து நீ வரக்கூடிய விஷயங்களால் நீ கெட்டு போய் விடாதே. அதான் கரப்ஷன். அதனால் சேர்ந்தால் கெட்டு போகிறது. அதிலிருந்து வெளியில் வா என்று சொல்லி ஊக்கம் கொடுத்தான் பகவான். அதனால் நான் இறைவனிலேயே, இறை உணர்விலேயே, இறை ரமண ஞானத்திலேயே ஒடுங்கி போனேன். அப்படி ஒடுங்கி போனதுனால், அதாவது ஜென்ரலாக சொல்கிறேன், எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அதில் திருக்குறளுக்கு அறத்துப்பால் பொருட்பாலில் நிறைய உங்களுக்கு உழவு கிடைக்கும். உழவுனா க்ளூ, அதாவது பாயிண்ட் கிடைக்கும். இந்த கஷ்டமே வந்திருந்தால் ஒரு பாட்டு வள்ளுவர் பாடியிருக்காரு. இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் ஒருதலிரன். இந்த பாட்டை நினச்சிக்கணும். நமக்கு வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டம்தான் அப்படின்னா, நமக்கு கடவுளை தவிர வேறு இன்பம் வேறு ஒன்றும் இல்லைங்கிற அளவுக்கு போயிடணும். இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான். துன்பப்படுறது எல்லாருக்கும் காமன். மனுஷனாக பிறவி எடுத்து துன்பப்படத்தான். இடும்பை இயல்பென்பான். இந்த மாதிரி வாழ்ந்தால் அவனுக்கு கஷ்டங்கிறதே தெரியாமல் போயிடுங்கிறார் வள்ளுவர். அதைத்தான் இங்கே உன்னை ஒடுக்கி விடுகின்றான் பகவான். தன்னுடைய ஞானத்தில் ஒடுக்குகின்றான். ஆக்கமுறு வாக்கு. இப்படி வாழ்கின்ற பொழுது, மெய்ஞான சிவானந்த வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது, அதுதான் அருட்செல்வம். பொருட்செல்வம் 2வது, அருட்செல்வம் அதுதான். ஆக்கமுறு வாக்கு தித்திக்க. ஆக்கமுறு வாக்குன்னா
என்னை உருவாக்கக்கூடிய வாக்குகளை பகவான் சொல்கின்றான். அது எனக்கு தித்திப்பாக இருந்தது, என்னை வளப்படுத்தியது, நன்கு உள் உணர்வை தாக்கிற்று. இருக்கக்கூடியது உணர்வு தான். இந்த அனுபவங்கள் எல்லாம் பகவானுடைய கருத்துக்களை தெரிந்து கொண்டதனால் எனக்கு அனுபூதியான நிறைய அனுபவங்கள்லாம் ஏற்பட்டது. அது என்ன பண்ணினதுன்னா, என்னுடைய உள் உணர்வை நன்றாக வெளிப்படுத்தியது. கடைசியில் எங்கே இருக்கணும்? உணர்வில் இருக்கணும். அந்த உணர்வை தாராளமாக கொண்டு சேர்த்தது ரமண பகவானுடைய ஞான மொழிகள். ஊக்கமளித்து என்னை அந்த நிலைக்கு அழைத்து சென்றது என்கிறார் முருகனார். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.